பயணம் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நல்ல தகவல்களை நாங்கள் அனுப்பி வருகிறோம். ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதை குறித்தான இந்த சிறு காணொளி, இந்த சிறு வீடியோ உங்களுக்கு பயன்பெறும் என்று நினைக்கிறேன். இந்த மாட்டினுடைய உரிமையாளர் சிவா இந்த மாட்டை எப்படி வளர்க்க வேணும், இதை எப்படி வாங்கணும், எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற தகவல்களை அளிப்பதற்காக காத்திருக்கிறார். நீங்கள் தொடர்பு எண்ணில், நாங்கள் தருகிற தொடர்பு எண்ணில் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும். அனைவரும் நாட்டு இன மாடுகளை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சிவா. வணக்கம்ண்ணா. இந்த மாடு வந்து நீங்கள் எவ்வளவு நாளாக வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க? 1.5 வருஷமாக வளர்த்திருக்கேங்கண்ணா. இந்த மாட்டுக்கு வந்து என்ன வகைராவான மாடுங்க இது? புலி வளர்த்த நாட்டு மாடு கிராஸுங்க. ஏதாவது போட்டிகளில் நீங்கள் கலந்துருக்கீங்களா? 2 ஊர் கலந்துருக்கேங்க. என்ன மாதிரியான பரிசு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு? தங்கக்காயின் ஒன்று வாங்கி கொடுத்துருக்குங்க, பீரல் ஒன்று வாங்கி கொடுத்துருக்குங்க. அடுத்து ஏதாவது சமீபத்தில் இந்த இந்த மாடை வந்து போட்டியில் இறக்கிறதா இருக்கீங்களா? பாலமேட்டில், மதுரை பாலமேட்டில் உட்காந்துருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் வாகனங்களில் கொண்டு போகும்போதெல்லாம் உங்களுக்கு அடங்கி அது உட்காந்துக்குமா? அதெல்லாம் நம்ம சொல்ல பேச்சு கேட்குங்க, அது பிரச்சனை இல்லைங்க. அது நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குங்க, பிடிக்கி வைக்கிறதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. அங்கே போனால் தான் அதோட குணம் மாறுங்க. இப்போ இந்த மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வளர்க்கலாங்க, தாராளமாக வளர்க்கலாங்க. வேணும்னா நாங்களே வாங்கி. என்ன மாதிரியான கன்றுலேருந்து நீங்கள் வந்து அதை வாங்கணும்னு நினைக்க சொல்கிறீங்க? பழக்கம் உள்ளவங்க பெரிய மாடை வாங்கிக்கலாங்க. பழக்கம் இல்லாதவங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் கண்ணுக்குட்டியை வாங்கினோம்னா நமக்கு சொல் பேச்சு கேட்டு பழகிக்குங்க. அப்போ நம்மளை வந்து எதுவும் குத்துறது, நம்ம வந்து முட்டுறது அந்த மாதிரியான இது வந்துடுமா? இல்லை வராதுங்க. நம்ம பாசமாக வளர்த்தோம்னா நம்ம பாசமாகவே இருக்குங்க. இப்போ இவ்வளோ சாதம் பக்கத்தில் நிற்கிது பாருங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நானும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க. சரி, இப்போ அது அங்கேருந்து விரட்டி வந்தால் என்கிட்ட வர்றதுக்கு கண்டிப்பாக வருதுங்க. நம்ம ஆனாலும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நிற்கிதுங்க. ஆமாங்க. இதுக்கு ஒரு நாளைக்கு செலவு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 300 400 வருங்க. 300 400 வரைக்கும் வரும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க சிவா. நீங்கள் அடுத்தபடியாக அடுத்தடுத்து போட்டிகளில் கலந்து நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு உங்களை வந்து நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, தேங்க்யூண்ணா.